கோயில் புலன்வதன் முன்னலகிட்டு மெழுக்கு மிட்டு பூமாலை புறந்தேத்தி புகழ்ந்து அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நமது வாராந்த நிகழ்வு மெல்சையில் சன்னியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவினால் வெளியீடு செய்யப்பட்டு வருகின்ற 330வது மலர் ஞானச்சுடர் மலர் வெளியீடு இப்போது இடம்பெற உள்ளது. வெளியீட்டுரையினை ஆசிரியர் பாகீசன் அவர்களும் மதிப்பீட்டுரையினை அதிபராக வரப்போகின்ற திரு கானா கைலநாதன் அவர்களும் நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் வெளியீட்டுரையை ஆரம்பிக்குமாறு திரு பாகீசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு ஆச்சிரமத்தின் சுவாமி அவர்களுக்கும் இங்கே தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சன்னதி வீரர்கள் ஆற்றங்கரையில் இருந்து உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து கொண்டிருக்கின்ற வேற்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த மண்ணிலே எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து எங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று எங்களை பட்டை தீட்டி இன்று உலகெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாய்மொழியாக நாங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மேடை அவ்வளவத்திற்கு காத்திரமானது, பெருமதியானது. அந்த மேடையிலே எங்களை எல்லாம் இருத்தி அழகு பார்த்த எங்களுடைய மதிப்புக்குரிய கலாநிதி மோகனதாஸ் சுவாமி அவர்களுடைய பாதார விந்தங்களையும் பணிந்து 365 நாளும் பணிகளை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற ஆச்சிரமத்தினுடைய நாம் நாயன்மாருக்கு இணையாகத்தான் இந்த தொண்டர்களை வைத்து பார்ப்பது. ஏனென்றால் நாங்கள் குனிந்து வளைந்து ஒரு வேலையை செய்வதென்றால் ஒரு கணம் மட்டும்தான் செய்ய முடியும். வந்து கொண்டே இருப்பார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் முக சொலிப்பின்றி எப்போதும் குனிந்து வளைந்து ஒரு இருக்கும் அடியவர்கள் யாருக்கும் சன்னதி வீரானது பூரணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என்று நமது வாராந்த நிகழ்வு வரிசையில் 330வது மாத வெளியீடான ஞானச்சுடர் மலர் வெளியீடு இடம்பெற்றது. வெளியீட்டுரையினை ஆசிரியர் வாய்சனர்களும் மதிப்பீட்டுரையினை திரு அதிபர் கைலநாதன் அவர்களும் வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் நன்றிபூர்வ கடமைப்பட்டிருக்கின்றோம். என்றால் அவர்கள் எம்மோடு இணைந்தவர்கள், சன்னிதியான ஆச்சிரமத்தோடு இணைந்த அன்பர்கள். அந்த வகையில் அவர்களுக்கு சம்பதபூதமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அடுத்த நிகழ்வாக கடந்த வாரம் வைகாசி திருவிழாவின் போது கட்டுரையாளர்கள் கௌரவிக்கின்றோம். அதில் 3-4 பேர் அன்றைய தினம் இங்கே வரவில்லை. அந்த வகையில் குலசேகரம் அவர்கள் நாங்கள் நான் சந்தோஷம் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் இங்கே சொல்லுங்க. நான் தவறில்லை, அதை மட்டும் நான் நல்லா சொல்கிறேன். அங்காவது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன்.
Vamos a andar